வெல்கம் டு அனிவிக்கி விலாக்ஸ். நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்பேக் டூர் பார்த்துருப்பீங்க, பட் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அப்படியே பேக்கெல்லாம் ரொம்ப கன்றாவியாக க்ளீன் பண்ணலாமே நினச்சேன். அப்போ தான் தோணுச்சு, ஏன் நம்ம இது ஒரு வீடியோவாக பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் என்னோடய ஸ்கூல் பேக்கில் என்னென்ன எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய ஹேண்ட்பேக் டூர் பார்த்துருவோமா? வாங்க. இது என்னுடைய ஹேண்ட்பேக், நாட் ஹேண்ட்பேக், ஸ்கூல் பேக். இதை செக் பண்ணக்குள்ள மெயின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜிப்புக்குள்ளே பவுச். ஒரு காலத்தில் இந்த மாதிரி பேக் நான் மேக்கப் பவுச்சுக்காக எடுத்துகிட்டு போவேன். இப்போ இது என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே எனக்காக கொடுத்த என்னுடைய கிளாஸோட சிசர், ஒரு செல்ஃபி ஸ்டிக், ஒரு பாட்டில் க்ளூ, அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ் ஃபார் கிட்ஸ். யாராவது நல்லா பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டிக்கர். அப்புறம் ஸ்டேப்லர் பின், ஒரு ஸ்டேப்லர், இன்னொரு ஸ்டேப்லர், அப்புறம் அதே மாதிரி கொடுக்கறதுக்காக ஹார்டின் ஷேப்பில் இது. அண்ட் இது ஃபாதர்ஸ் டேக்காக நாங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்து அனுப்பணும் வீட்டுக்கு, டேக்அவே மாதிரி. ஸோ அதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இது 2 கிட்ஸ் எனக்கு வரல, ஸோ அவங்களுக்கு. ஸோ இது இருக்குது. இது எல்லாமே மார்க்கர், பென்னு, இதெல்லாமே நம்ம ஸ்கூல்லேருந்து தருவாங்க. பென்னு, மார்க்கரு, அப்புறம் ஐடி கார்டு பென்னு, இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கூல்லேருந்து சில விஷயங்கள் தருவாங்க. ஸோ அது ஓகே. இதெல்லாம் ஸ்டேஷ்னரி, இதெல்லாம் ஸ்கூலோட சொத்து. ஸோ இதெல்லாமே இந்த பவுச்சில். ஸோ இதை அப்படி ஓரம் கட்டிடும். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் என்னுடைய மெயின் இது டெய்லி யூஸ் பவுச். சரியா? இந்த பவுச்சில் கொஞ்சமாக ஒரு க்ளூ, ஃபுல்லாக பென்சில்ஸ் அண்ட் பென்ஸ், அவ்வளோதான். ஏன்னா புக் சைன் பண்ணுறதுக்காக பென் இருக்கும், அப்புறம் கிட்ஸுக்கு கொடுத்து எழுதி வைக்கிறதுக்காக பென்சில்ஸ் நிறைய இருக்கும், அப்புறம் டக்குன்னு ஏதோ வேணுன்னா ஒரு சிசர் இருக்கும் இதில். அப்புறம் கீழே ஃபுல்லாக என்ன இருக்குது? க்ரையான்ஸ், அப்புறம் எரேசர். ஸ்கூல் படிக்கும்போது கூட நான் இவ்வளோ வச்சில்லை, இதெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை. மீன்ஸ் ரொம்ப சின்ன குழந்தையில நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டோம்ல. இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது, அப்புறம் ஸ்கூல் 12th படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ பாருங்கள். ஸோ இது டெய்லி எசென்ஷியல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்தோன்னே என் பேக் வரணும் காலி ஆயிடுச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, இப்போ டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இது எங்கள் ஸ்கூலில் இருந்தது. எங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவங்ககிட்ட காப்பாற்றுறதுக்காக என் பேக்குள்ளே போட்டேன். அப்படி இருக்குது. இதுக்குள்ளேயும் க்ரையான்ஸு, எரேசர்ஸ் தான் இருக்குது, சாக் பீஸ் இருக்குது. ஸோ அப்புறமா ஏதோ நூல்கண்டு இருக்குது, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக எடுத்தோம், அப்படியே என் பேக்கில் போட்டேன். அப்புறம் 2 லிப்ஸ்டிக் இருக்குது. இதெல்லாம் நம்ம பேக்கில் இருக்கணும் கண்டிப்பாக. விமென்ஸ் பேக்கில் இல்லைன்னா அதெல்லாம் அபத்தம். ஆமாம், இது இன்னைக்கு புதுசாக வாங்கினது அது. ஸோ இன்றைக்கி தான் 2 பென்சில். கிட்ஸ் எல்லாம் பர்த்டேக்கு சாக்லேட் தருவாங்கள்ல, ஸோ அது. இது இன்னொரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ அது வேறு என்ன இருக்குது இந்த இதில்? ஏதோ ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு இந்த கிளிப்பு. ஏன்னா எப்போ எந்த பேரண்ட் எப்போ கேட்பாங்க நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு மெசேஜ் பண்ணி என் பொண்ணோட கிளிப்பை காணோம், என் பொண்ணோட ரப்பர் பேண்டை காணோம், என் பொண்ணோட ஸ்லிப்பரில் இருந்த அந்த பேர் என்ன, ஒரு இது மாதிரி இருக்குமே, எப்படி சொல்கிறது, ஒரு பிக்சர் மாதிரிலாம் போட்டிருப்பாங்கல்ல க்ராக்ஸில், அதை காணுமாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பொருளாக இருந்தால் கூட எடுத்து பேக்கில் போட்டு வச்சுக்கணும். ஸோ எங்கள் நிலமையை பார்த்தீங்களா? ஸோ இது அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். யாராவது கேட்டால் கொடுப்பேன், இல்லை நானே வச்சுப்பேன். ஸோ இது முடிஞ்சு. ஸோ இப்போது இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் ஒரு புக் இருக்குது, புது நோட்டு. இதில் நம்ம கிட்ஸை பற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு பிடிஎம்மில் கிட்ஸை பற்றி எழுதி காமிக்கணும். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது ஞாபகம் வந்தது. அடுத்ததாக சும்மா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டைரி, சும்மா ஏதோ எழுதணும் அப்படின்னா அது. அப்புறம் ஒரு க்ரையான் பாக்ஸு புதுசாக நம்மளுக்கும் கொடுப்பாங்களே, ஸோ அதுலேருந்து எடுத்தது ஒரு குட்டி க்ரையான் பாக்ஸ். இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு. எல்லாம் எடுத்து கொடுக்குறோம்ல, கிட்ஸுக்கு கொடுக்குறோம்ல. ஸோ அது உடச்சி தூக்கி போட்டுவாங்க, இல்லை ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுவாங்க, இல்லை பேக்கில் போட்டு எடுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இது போன பிங்க் டேக்காக நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டி, அது என் பேக்கில் இருக்குது. அப்புறம் மெயின் விஷயம், இது இவ்வளோத்தையும் பண்ணுறோம்ல, அது இதில் தான் வரும். ஸோ என்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இது. ஸோ இதையும் என் பேக்கில் தான் வச்சுருந்தேன் இவ்வளோ நாள். இது பேக் க்ளீன் பண்ண மாதிரி ஆச்சு. அப்புறம் இது நாங்கள் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ, மீன்ஸ் டேக்அவேஸ்லாம் பண்ணுறோமோ, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி வராதவங்களெல்லாம் உள்ளே போட்டு வச்சுப்போம். ஏன்னா லாஸ்ட்டாக
அவங்களுடைய புக்கில் அதை ஒட்டி ஆகணும். ஒட்டலைன்னா ஏன் ஒட்டல, ஏன் பையனுக்கு மட்டும் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வராத கிட்ஸ் இதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்காக நட்ஸ் எடுத்து, ஏன்னா நம்ம காலையில் சாப்பிட்டு போக டைம் இருக்காதுல்ல, அந்த மாதிரி நட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாள் சாப்பிட்டு வச்சுருக்கேன். அது அப்படியே இதை இப்படி காலி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது ஒரு ரப்பர், ஒரு கிளிப்பு, எகெயின் ஒரு எரேசர், க்ரையான்ஸ், அப்புறம் அது முடிஞ்சிருச்சு. இப்போ இது மோஸ்ட்லி ஒரு குப்பை தொட்டி மாதிரி, மினி குப்பை தொட்டி மாதிரி. இதெல்லாம் தின்னுட்டு ஏதாவது போடுறது, பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு இதுக்குள்ளே போட்டோம், டக்குன்னு இதுக்குள்ளே இப்படி வச்சுருவோம் டக்குன்னு. ஸோ அதை காமிக்கிறேன், அந்த டக்கு காமிக்கிறேன். நான் சாப்பிட்டு போட்ட கவர், சாப்பிட்டு வச்ச பிஸ்கெட் கவர் கொஞ்சம், அப்புறம் என்னோடய கிளிப்பு, க்ளே, என்னோடய ஃபோட்டோ, என் பையனோட ஃபோட்டோ இதான் தொலைவிட்டு இருந்தேன், எப்படி கிடச்சிது. 2 கிளிப்பு, ஒரு திடீர்னு நம்ம கேட்போம். கண்டிப்பாக யாரெல்லாம் டீச்சர் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க பேக்கில் ஃபுல்லாக இது தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.